உதயனின் இரவு நேர செய்தி சுருக்கம். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். கட்பட்டியில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளின் கடல் அலைகளின் உயரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் பணிமனை மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது. 2024 ஆண்டின் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் இன்றுடன் நிறைவடைந்து எதிர்வரும் 20ஆம் திகதி முதலாம் தவணைக்கான 3ஆம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக ஆட்பதிவு பணிமனை நாளை காலை 8:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் தலைநகரான ஜகார்த்தாவில் அண்மையில் இடம்பெற்ற நீல பொருளாதார மாநாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் பங்கேற்றுள்ளார். சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் கொத்து மற்றும் ரைஸ் உள்ளிட்ட சில உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. ஹட்டன் நானுஓயா பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக முச்சக்கர வண்டியொன்று திடீர் என தீப்பற்றி எரிந்து முற்றாக சேதமடைந்துள்ளது. சட்டவிரோதமான கைது மூலம் தனது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக நடிகை தமிதா அபேரத்ன இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். தொழில்நுட்ப வல்லுநர்கள் பற்றாக்குறையால் எதிர்காலத்தில் தொடருந்து சேவை பாரிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என தொடருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் செய்ய முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்பு. கென்யாவில் பெய்து வரும் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 170 தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.